ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், குட் மார்னிங், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்பவும் என்னோடய நிலையை ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இந்த ஊர் சொந்த ஊரான இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 2 பேரும் இறங்கி மறுநாள்லேருந்து ஆக வேண்டிய காரியங்கள்லாம் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா சில காவல்துறை பிரச்சனைகள், வீட்டில் உள்ள பிரச்சனைகள், மற்ற எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் சந்திக்கிறாங்க. அதான் நான் எழுதி கொடுத்த லெட்டர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெட்டரை வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறாங்க. நானாக தான் அழைச்சிட்டு வந்த மாதிரி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி மொத்தத்தில் நான் விருப்பப்பட்டு, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் விருப்பப்பட்டு வரலை. நான் என் திமிர்வாதத்தனத்தில் அவங்ககிட்ட பேசினேன். அது பள்ளி வகுப்பில் தான் பெரிய நல்லா படிக்கிறவங்க, அழகானவங்க, நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கேங்கிற திமிர்வாதத்தனத்தில் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய், ஆனால் அவனை சந்தித்து பேசுகிறது, அடுத்த தெருவில் சந்தித்து பேசுகிறது, கும்பகோணம் வரும்போது பார்க்குறது, இப்படியெல்லாம் சில இடத்துல மீட் பண்ணுறது, இப்படிலாம் இருந்தேன். இதெல்லாம் அது ஒரு ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. ஆனால் நான் அந்த கல்லூரி வகுப்பில் படிக்கும்போது சந்தித்தது இது எல்லாமே அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக போய் இப்போ இதெல்லாம் செய்வாங்களா போவாங்களான்னு என்னோடய ஊரை நம்ப வச்சுட்டாங்க. அப்போது என்னோடய ஊரில் எல்லோரும் நம்பினதும் போயிட்டேன், அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கொஞ்சம் ஆஞ்சி ஊஞ்சி எல்லாம். ஆனால் என்னோடய தாய் தகப்பன், என்னோடய சகோதரன் பார்த்திங்கன்னா அப்போ தான் 5 வயசு குட்டி பிள்ளை, 8 வயசோ 9 வயசோ, சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த வயசு தான் ஆகுது. அப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாமல், எந்த நிலையும் தெரியாமல் என்னோடய பாட்டி, மாமா, பெரியம்மா அப்படின்னு சில பேருங்கள் என்னை நினச்சி கதறி அழுகிறது. அப்போது வீட்டை விட்டு இப்படி போயிட்டாவளே. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, எல்லாரையும் கிண்டல் பண்ணுறது, அப்போது சந்தோஷமாக ஒருத்தர் விளையாடுறது, என்னோடய மம்மிகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போனேன் வந்தேன். அப்போது நான் இல்லை அந்த வீட்டிலங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப துயர சம்பவமாக இருந்திருக்கு. அப்போது அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி அழுகும்போது, எப்படியாவது என் பொண்ணு உயிரோடு இருக்கான்னு நான் சந்திச்சிடணும், என் பொண்ணு என்ன உயிரோடு இருக்கா என் கண்ணில் காட்டிடுங்க, நான் என் பொண்ணை மீட் பண்ணிடணும், நான் என் பொண்ணை பார்த்துட்டேன்னா போதும், என் பொண்ணு செத்து போச்சா உயிரோடு இருக்கா அப்படின்னு கதறாங்க. அப்போ இதை சொல்லும்போது மறுபடியும் என்னோடய அம்மா விடிஞ்சா காவல்துறை, இரவில் காவல்துறை, மத்தியானத்தில் காவல்துறை, என்னை கொண்டு வந்துடுவாங்களா, என்னை பார்த்துடுவாங்களா அப்படிங்கிற இதெல்லாம் 15 days ஆச்சு. இதெல்லாம் முடிஞ்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, போனது போச்சு, விடுங்கம்மா, மேரேஜும் பண்ணிடுச்சான், இந்த பாருங்க ஃபோட்டோ காமிக்கிறாங்க, இந்த பாருங்க லெட்டர் காமிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உத்தரவாதம் பண்ணிட்டாங்க. இருந்தும் என்னோடய அம்மா என் பொண்ணை எப்படியாவது கொண்டு வந்துடலாம், என் கண்ணில் காட்டுங்க, நான் நேரில் பார்த்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரில் பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னதுக்காக அவங்க அம்மா விட மாட்டாங்க போல இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் ஓகேவாயிடுச்சு, ஏஜோ எல்லாம் முடிஞ்சிச்சு, சரி சொந்த ஊருக்கு வாங்க, ஒரு திருப்பு வந்து இங்கே உள்ள கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களை திரும்பவும் சொந்த ஊரான இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க அவனோட பேரண்ட். அந்த ஊருக்கு வந்ததும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணோம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.